ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஆர்வி சமையல். இன்றைக்கி ஒரு டேஸ்ட்டான தக்காளி குழம்பு வைக்க போகிறோம். இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்கும். இன்றைக்கி நான் சாதத்துக்கு தான் இந்த குழம்பு செஞ்சுருக்கேன். கேஆர்வி சமையலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு நான் இன்றைக்கி சைட் டிஷ்ஷாக சுரக்காய் கூட்டு எடுத்திருக்கேன். அது இன்னொரு நாளைக்கு இந்த ரெசிபி அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி தக்காளி குழம்பு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். கடையில் கொஞ்சம் கடலை எண்ணெய் விட்டுக்கிறேன். 2 குழிக்கரண்டி விட்டுட்டு 1 ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுக்கிடுவோம். கடுகு உளுந்து போட்ட உடனே நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்ச பிறகு போட்டால் தான் அந்த கசப்பு தன்மை இருக்காது. இப்போ சின்ன வெங்காயம் 1 கப் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிடுவோம். பச்சை மிளகாய் 2, கறிவேப்பிலை கொஞ்சம், அதையும் போட்டுக்கிடுவோம். சின்ன வெங்காயம் இதுக்கு நிறைய போடணும், அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். அந்த வதக்கின பிறகு நம்ம தக்காளியை போடும்போது தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயத்தை நல்லா வதங்கிருச்சு, நிறம் மாறிடுச்சு. இப்போ தக்காளி ஒரு 6 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கிடுவோம். நல்லா போட்டுவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். தக்காளி நல்லா வதங்குறதுக்கு இது கூடவே நம்ம 1 ஸ்பூன் கல்லுப்பு தேவையான அளவு போட்டுக்கிடுவோம். இன்றைக்கி நான் 1 ஸ்பூன் போடுறேன். இதுக்கு கல்லுப்பு போட்டுவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இந்த குழம்பு டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஈஸியான ஒரு ரெசிபி. குழம்பு வைக்க தெரியாதவங்க கூட இந்த குழம்பு டக்குன்னு ஈஸியாக வச்சிடலாம், பேச்சுலர்ஸ் கூட. இப்போ இதை மூடி ஒரு 5 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 3 நிமிஷம் அப்படியே வச்சிட்டோம்னா நல்லா வெந்து வந்துடும், குழஞ்சி வெந்துடும். இதே மாதிரி ஒரு அப்பப்போ 2 தடவை எடுத்து நம்ம மூடி வச்சுட்டு திரும்ப எடுத்து கிண்டி விடணும். இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு திரும்பவும் மூடி வைக்கணும். இந்த மாதிரி மூடி வச்சோம்னா ஈஸியாக டக்குன்னு வெந்துடும். இப்போ 2 தடவை மூடி வச்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள், குழஞ்சி. இந்த மாதிரி நல்லா வந்த பிறகு நம்ம குழம்பு மிளகாய் தூள் வீட்டிலையே அரைச்சது நான் ஏற்கனவே ரெசிபி போட்டிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். இந்த ஒரு குழம்பு மிளகாய் தூள் இருந்தாலே எல்லா குழம்புக்குமே நீங்கள் போட்டுக்கிடலாம். இது ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதையும் போட்டுவிட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். வதக்கிட்டு இப்போ 1 கிளாஸ் இதுக்கு தண்ணி விட்டுக்கிடுவோம். தண்ணி விட்டுட்டு இந்த மசால் அந்த மசால் வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வெந்து வரணும். இப்போ உப்பு எல்லாம் சரி பார்த்துக்கிடுவோம். இதுக்கு மிளகாய் தூள் கொஞ்சம் பத்தலை, அதனால் திரும்ப நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். குழம்பு மிளகாய் தூளில் இருக்கிறது பத்தலை. இப்போ போட்டுவிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ அந்த குழம்பு நல்லா கொதித்து நல்லா ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி சுண்டி நல்லா கொதித்து வெந்து வரணும். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம். சாதத்துக்கு இது ரொம்ப அருமையாக இருக்கும். இதை இப்போ ஒரு பவுலில் ஊற்றிக்கிடுவோம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் இன்றைக்கி சாதத்துக்கு தான் செஞ்சுருக்கேன். இதை ஒரு தட்டில் இப்போ சாதத்தை போட்டுக்கிடுவோம். போட்டுவிட்டு இந்த குழம்பை ஊற்றி கொஞ்சம் நல்லெண்ணெயும் விட்டுட்டு பிசைஞ்சு இதுக்கு சைட் டிஷ்ஷாக சுரக்காய் கூட்டு வச்சுருக்கேன். அதையும் பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இதை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கேஆர்வி சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.